Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ எபிசோட் 2 ஓட ஸ்டார்டிங்ல பாப் டின்னை கிஸ் பண்றதுக்கு கிட்ட வரான். பட் அதுக்குள்ள டின்னும் போடியில மட்டையாயிர. அப்போ இந்த பக்கமா சாட் வந்து இவங்கள பாத்துறான். தென் இவன் டின் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு இவன் பாப் கிட்ட நீ எடுக்கடா இவட இந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண விட்டானு கேட்டு திட்டிட்டு இருக்கிறப்ப டின் சாட் மேல வாமிட் பண்ணிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா சாட்டோ டின்னை பாட்டு கட்டி அவனை தள்ளி விட்டுட்டு இவன் பாப் கிட்ட நீ உன்னோட மாஸ்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு போடா அண்ட் நீ இவனை குடிக்க வச்சிட பத்தி நான் கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவன் அவங்கள அங்க இருந்து அனுப்பி விடுறான். கட் பண்ணா இப்ப பாப் டின்ன தூக்கிட்டு வந்து அவன் பெட்ல படுக்க வச்சதுக்கு அப்புறமா டின்னோட பாட்டி டின் கிட்ட உன்னை யாரா இந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னதுன்னு கேக்குறாங்க. அண்ட் அப்ப பாப்போட அம்மா பாப் கிட்ட உன்னோட வேலை இங்க முடிஞ்சது, சோ நீ போய் குழி நான் இங்க மாட்டோட பாட்டுக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு ஈயமோ பாப்போட அம்மா கிட்ட அவனை எடுத்து இங்க இருந்து அனுப்புற உன்னோட பையனே பிரின்ஸ பாட்டுக்கிட்டோமேன்னு சொல்ல அதை கேட்டு டின்னோட பாட்டியும் அதுவும் கரெக்ட் தான். பாப் இங்க இருந்தானா இவன் டின்னுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டுருவான். அண்ட் உன்னால அதெல்லாம் பண்ண முடியாது இல்லன்னு சொல்லிட்டு இவங்க பாப் கிட்ட டின்ன பாட்டுக்க சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அங்க ரெண்டு கிளம்பிடுறாங்க. தென் பாப்போ அவனோட ஃபீலிங்ஸ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவன் டின்னுக்கு ட்ரெஸ் மாட்டி விடுறான். அப்புறம் இவன் டின்ன ஒழுங்கா படுக்க வைக்கிறப்ப இவன் டின் மேல விழுந்து அவனை கிஸ் பண்ணிடுறான். அண்ட் இந்த இடத்துல இவனோட கண்ட்ரோல் மிஸ் ஆயிர இவனும் செகண்ட் டைம் தெரிஞ்சே டின்ன கிஸ் பண்றான். அண்ட் அதுக்கப்புறமா இவனும் வெக்கத்துல அங்க இருந்து வெளியே ஓடி வந்துற இங்க பாப்போட அம்மா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாப்பா அங்க வெக்கத்துல ஓடி வரவும் இவங்க அவனை ஸ்டாப் பண்ணி நீ அவரை அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்க கூடாதுன்னு சொல்லி திட்டுறாங்க. அண்ட் அதுக்கு பாப்போ நான் அவரை ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணேன்னு சொல்ல அதை கேட்டு இவங்களும் நிச்சயமா கூட பேசாதன்னு சொல்லி திட்டிட்டு நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோ, நாம இன்னும் 2 நாள்ல அயோத்தியால இருக்கிற உன்னோட ஆண்டிய பார்க்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாப்போ குளிக்க போயிட்டு அவன் டின்னுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டடையும் அவனை கிஸ் பண்ணடையும் நினைச்சு பாட்டு வைக்கப்படுறான். அண்ட் அதே நேரத்துல இப்படி பண்ணிட்டோமேனு பயப்படவும் செய்யறான். கட்பனா இங்க சேட் இன்னும் இந்த பாட்டில தான் இருக்கான். அண்ட் இங்க வேன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவன் பாப்போம் டின்னும் நின்று திறந்த போச நினைச்சு பாட்டுட்டு ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறான். கட்பனா நெக்ஸ்ட் டே பாப்பா அவனோட ரூம்ல அவனோட ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு இருக்கிறப்ப டின்னங்க வந்து நீ அயோத்தியாக்கு போறடா உன்னோட அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்க அதுக்கு பாப்போம் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு டின்னோ நேற்று நைட்டை பத்தி பேச வர பாப்போ உடனே அந்த டாபிக்க டைவர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போக பாக்குறான். அப்ப டின்னோ அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்றப்ப பாப்போட அம்மா அங்க வந்து அவங்க டின் கிட்ட பிரின்சஸ் சிரி உங்களை பார்க்க வந்திருக்காங்க, இப்போ அவங்க உங்களோட பாட்டி கூட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு டின்னோ சரின்னு அங்க ரெண்டு கிளம்புறான். கற்பனா இப்ப டின் சிரிய பார்க்க வந்திருக்க அவனோட பாட்டியோ சிரி செஞ்ச கேக்க டின் கிட்ட கொடுத்துட்டு இவங்க சிரிய பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப ஈயமோ டின் கிட்ட நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்னு சொல்லி டீஸ் பண்ண அதை கேட்டு டின்னோட பாட்டியோ நீ சின்ன பசங்களை இப்படி எல்லாம் டீஸ் பண்ணாதுன்னு ஈயம் கிட்ட சொல்றாங்க. அண்ட் இவங்க எல்லாரும் இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்க டின் மட்டும் சோகமா உட்காந்து இருக்கான். தென் சிரியும் டின்னும் தனியா உட்காந்து பேசுறப்ப சிரி டின் கிட்ட உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லதானு கேட்க அதை கேட்டு டின்னும் இப்ப எதுக்கு நீ சடனா அதை பத்தி கேக்குறேன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு சிரியும் பெரியவங்க நம்மளோட என்கேஜ்மெண்ட் பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து நீ ஆளே மாறிட்ட, நீ என்கிட்ட அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அதுக்கு டின்னும் எனக்கு இப்பவும் ஒண்ணு பிடிக்கும் ஆனான்னு சொல்ல வர உன்னை இதுல ஃபோர்ஸ் பண்றாங்களான்னு சிரி கேக்குறா. அண்ட் அதை கேட்டு டின்னும் நான் உன்னை என் தங்கச்சியாதான் பாக்குறேன்னு சொல்ல அதை கேட்டு சிரியும் என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, பட் இப்ப நம்ம சூட்டபிள் கப்பலா இருக்கும் அண்ட் என்னோட லைஃப் மூட்டையும் என்னோட அப்பா தான் டிசைட் பண்றாரு. அண்ட் சப்போஸ் நம்ம இப்படி பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸா பிறக்காம இருந்திருந்தா நமக்கு கொஞ்சம் நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிருக்கும்னு சொல்றப்ப தென் உனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையான்னு தென் கேக்குறான். அண்ட் அதுக்கு சிரியோ நம்மளால நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நோ சொல்ல முடியுமான்னு கேட்க அதுக்கிட்ட இன்னும் நம்ம வேணா இப்படி பண்ணலாம், நான் என்னோட அப்பா கிட்ட பேசி வெட்டிங்க போஸ்ட்பான் பண்ண சொல்றேன் அண்ட் நான் ஒன்ஸ் யூகேல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நம்ம அகைன் இதை பத்தி பேசலாம் அண்ட் அந்த டைம்ல நம்ம இதை விட மெச்சோர்டா இருப்போம், சோ அப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம நோ சொன்னோம்னா அதை அவங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல இந்த ஐடியாக்கு சிரியும் ஓகே சொல்லிடுறா. கற்பனா அன்னைக்கு நைட்டு பாப்பாவை ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப டின் அந்த ஜன்னல் வழியா ஒரு பேப்பரை தூக்கி போடுறான். அண்ட் பாப்போ அந்த பேப்பர் ஓபன் பண்ணி பார்க்க அதுல நான் உங்ககிட்ட பேசணும்னு போட்டிருக்கு. அண்ட் அதை பார்த்ததுக்கு அப்புறமா பாப்போ கார்டன் ஏரியாக்கு டின்ன பார்க்க வந்துட்டு நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு கேட்க அதுக்கு டின்னோ நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். அப்ப பாப்போ நம்ம வேணா நாளைக்கு பேசிக்கலாமா, இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு அண்ட் இந்த நேரத்துல இங்க நின்று பேசுறதெல்லாம் சரியா இருக்காதுன்னு சொல்ல அது கேட்டு டின்னோ இதுல என்ன சரியா இருக்காது, நம்ம எப்பவும் பண்ற விஷயம் தானே எதுன்னு கேட்க அது கேட்டு பாப்போ அதெல்லாம் அப்போ பட் இப்போ அது அதே மாதிரி இல்லன்னு சொல்ல அது கேட்டு டின்னோ ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டுட்டு நான் ஒன்னும் மாறல அதே மாதிரி தான் இருக்கேன், சோ நீ மாறிட்டியான்னு கேட்டுட்டு நேற்று நைட்டு பார்ல நான் உன்கிட்ட நீ எடுக்க என்ன அவாய்ட் பண்றேன்னு கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் ஒழுங்கா ஆன்சர் பண்ணலன்னு சொல்ல அதுக்கு பாப்போ அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றான். ஆனா டின்னோ என்னால அப்படிலாம் விட முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல யூகேக்கு போயிருவேன், சோ என்னால இந்த பிரச்சனையை அறகுறையா விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க அதுக்கு பாப்போ அதை பத்தி உங்களுக்கு தெரியாமலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப டின்ன அவனை பாட்டு நீ ஒரு கோலடா, நீ எனக்கு தெரிஞ்ச பாப் இல்லன்னு சொல்லிட்டு நீ ஒருத்தரை கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியான்னு கேட்க பாப்பாட கேட்டு ஷாக் ஆயிட்டு டின்ன திரும்பி பாக்குறான். அப்ப டின்னோ நேற்று நைட்டு நீ என்ன கிஸ் பண்ணது எனக்கு தெரியும்னு சொல்ல அதை கேட்ட உடனே பாப்போ டின்னோட கால்ல விழுந்து சாரி கேட்டுட்டு அது வெறும் ஆக்சிடென்ட் தான் சொல்லவும் என்னடா நீ அதை போய் ஆக்சிடென்ட்னு சொல்ற, இப்பவும் நீ என்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டியான்னு டின் கேட்க அதுக்கு பாப்போம் இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஒரு சர்வெண்டா நான் என்னோட மாஸ்டர் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னா ஆர் நான் என்னோட இடம் தெரியாம நடந்துகிட்டேன்னா சோ தட் நீங்க இன்னமும் என்ன பத்தி கேவலமா நினைக்கிறதுக்கான கேட்க அதெல்லாம் கேட்டு டின்னோ பாப் முன்னாடி வந்து உட்காந்து அவனை கிஸ் பண்றான். தென் இப்பவும் நான் உன்னை பத்தி கேவலமா நினைப்பேன்னு நீ நினைக்கிறியா
மாட்டியான்னு கேட்க அட கேட்டதுக்கு அப்புறமா பாப்போ டின்ன கிஸ் பண்றான். தென் இவங்க அந்த கார்டன்லயே படுத்து பேசுறப்ப நானே இப்ப கனவு கண்டுட்டு இருக்கேன் நானு பாப் கேட்க அடுக்கட்டி நோ ஆமா நீ கனவுடா கண்டுட்டு இருக்க அண்ட் நான் கொஞ்ச நேரத்துல நீ ஏஞ்சிருவேன்னு சொல்லி கலாய்க்கிறான். அண்ட் அட கேட்டு பாப்போ தென் எனக்கு இந்த கனவுல ரெண்டு எண்டுக்கே வேண்டாம்னு சொல்லி ஃப்ளோட் பண்ணிட்டு இவன் டின்ன கிஸ் பண்றான். அப்புறம் இவன் டின் கிட்ட நீ இன்னும் கொஞ்ச நாள்ல யூகே போயிருவல்லன்னு சொல்ல அடுக்கட்டி நோ இப்ப அதனால என்ன நாங்க போயிட்டு வர வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ண மாட்டியான்னு கேட்க அடுக்கு பாப்போ எத்தனை மாசம் ஆனாலும் சரி வருஷங்கள் போனாலும் சரி அண்ட் ஈவன் என்னோட வாழ்நாள் முழுக்க கூட நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எப்பவும் உன்னோட பாப்பாடா இருப்பேன்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றப்ப பாப்போட அம்மா அங்க வந்து அவங்கள பாத்துட்டு அங்க நின்னு சைலண்டா அழுகுறாங்க. கற்பனா இப்ப பாப் ஹாப்பியா வீட்டுக்கு வரப்ப அவனோட அம்மா அவனை ஸ்டாப் பண்ணி எதுவும் தெரியாத மாதிரி நீ இந்த நேரத்துல எங்க வெளியே போயிட்டு வரேன்னு கேக்குறாங்க. அண்ட் அதுக்கு பாப்போ எனக்கு தூக்கம் வரல அதான் காட்டு வாங்க வெளியே போயிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவங்களும் இதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. கற்பனா நெக்ஸ்ட் டே இவங்களும் பாப்போம் டின்னோட பாட்டியையும் அப்பாவையும் மீட் பண்ணி எங்களுக்கு 2 நாள் லீவ் வேணும்னு கேட்க அடுக்க டின்னோட பாட்டியோ பாப்போட அம்மா கிட்ட நீங்க தாராளமா அங்க போயிட்டு வாங்க அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்க்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நீங்க இங்க வந்தா போடும்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க பாப் கிட்ட இத வச்சுக்கோன்னு சொல்லிட்டு காசை கொடுக்க பாப்போ அட வாங்கிட்டு அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அப்ப சேட் அங்க வந்து நீங்க இன்னுமா இங்க இருக்கீங்கன்னு கேட்க அட கேட்ட அவனோட அப்பாவோ உனக்கு எங்க இருந்துடா இந்த வாய் வந்தது நீ கொஞ்ச நேரமா வாய மூடிட்டு இருக்கிறனால யாரோ நீ ஒரு ஊமேனு நினைச்சிட மாட்டாங்கன்னு சொல்லி திட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பாப்போ அவனோட அம்மாவும் அங்க இருந்து கிளம்ப டின் பாப் அங்க இருந்து போற வரைக்கும் அவனே பாக்குறான். அண்ட் சேட்டோட கவனிச்சுட்டு கண்டிப்பா ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறான். கற்பனா இப்ப டின் அவனோட அப்பா கிட்ட வந்து நான் யூகே போற விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் பான்னு சொல்ல அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாடான்னு இவர் கேக்குறாரு. அண்ட் அதுக்கு இன்னும் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு உங்களால பாப்பையோ என் கூட அங்க அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்க அட கேட்டு இவரும் சிரிச்சுட்டு நீங்க 2 பேரும் பிரிஞ்சே இருக்க மாட்டீங்களாடான்னு கேக்குறாரு. தென் பாப்போ நல்லா படிக்கிற பையன் தான் சோ அவன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டானா அவனும் உன் கூட யூகேக்கு போகலான்னு சொல்றாரு. அண்ட் அட கேட்டு இன்னும் செமையா ஹாப்பி ஆயிர அட சேட் வெளியே இருந்து ஒட்டு கேட்டுட்டு இவன் எடுக்க பாப்ப அவன் கூட கூட்டிட்டு போக நினைக்கிறான்னு யோசிக்கிறான். அப்புறம் இவன் டின்ன தனியா கூட்டிட்டு வந்துட்டு நீ எடுக்கட அப்பா கிட்ட அந்த மாதிரி கேட்ட நீ அங்க எனக்காக தானே அப்படி பேசியிருக்கணும்னு கேட்க அட கேட்டு டின்னும் ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிற டெஸ்ட்ல பாஸ் பண்ற வழிய பாருன்னு சொல்றான். அண்ட் அட கேட்டு சேட்டோ கடுப்பாயிட்டு இவ என்னடா நீ எனக்கு குறைச்சி அளவு போடுறியான்னு கேட்டுட்டு அவன் என்ன என்னை விட பெட்டர் ஆனவனான்னு கேட்டுட்டு இப்போ எனக்கு புரியுதுடான்னு சொல்ல அட கேட்டு டின்னோ நர்வஸ் ஆயிட்டு நீ எதை பத்தி சொல்றேன்னு கேக்குறான். அப்ப சேட்டோ நீ அன்னைக்கு நைட்டு பாருக்கு பின்னாடி என்ன பண்ணன்றத நான் பாட்டேன்னு சொல்ல அட கேட்டு டின்னோ ஷாக் ஆயிட்டு நீ அங்க என்ன பாட்டேன்னு கேக்குறான். அப்ப சேட்டோ நீ பயங்கரமா போடியில இருந்தடான்னு சொல்லிட்டு சோ இப்ப நீயும் பாப்போம் யூகேக்கு தனியா போனீங்கன்னா அங்க நீங்க ஃப்ரீயா எல்லா நேரமும் பார்ட்டி பண்ணலாம் அதான உன்னோட பிளான் கேட்க அட கேட்டு டின்னோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா சேட்டோ இதுக்கு எதுக்கு இவன் இப்ப பயந்தான்னு கேட்டுட்டு இது ரொம்ப வினோதமா இருக்கேன்னு நினைக்கிறான். கற்பனா இப்ப அயோட்டியாவ கட்டுறாங்க. இங்க பாப்போம் அவனோட அம்மாவும் அவனோட ஆன்டிய பார்க்க வந்திருக்காங்க. அப்ப பாப்போட ஆன்டியோ பாப்போட அம்மா கிட்ட நீ என்ன இங்க பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் உடம்பு சரியில்லாம போயிடல சோ இதுக்காகலாம் நீயும் பாப்போம் இங்க வந்திருக்க தேவையில்லன்னு சொல்ல அதுக்கு பாப்போட அம்மாவோ இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல இதை நாங்க ஒரு வெக்கேஷன் மாதிரி எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாப்போட ஆன்டியோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க ரூமுக்கு போயிட பாப்பா அவன் அம்மா பக்கத்துல இருந்து உட்காந்து அம்மா ஆன்டி இப்ப பார்க்க நல்லா தான் இருக்காங்க சோ நம்ம இங்க ரெண்டு கிளம்பிடலாமான்னு கேட்க அதுக்கு இவங்களும் நம்ம கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலாண்டான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறாங்க. கற்பனா இப்ப இவங்க மட்டும் பேலஸ்க்கு வந்துட்டு நாங்க அயோட்டியாலேயே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்ல அதை கேட்டுட்டு என்னோட அப்பாவும் பாட்டியும் எதுக்காக நீங்க சடனா இப்படி சொல்றீங்க இங்க ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா அது எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு பாப்போட அம்மாவும் இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ட் சொல்ல போனா நீங்க என்னையும் என் பையனையும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டீங்க பட் இப்போ நான் என்னோட உடம்பு சரியில்லாத ரிலேட்டிவா பாத்துக்கிட்டாகணும் அதனாலதான் நான் இப்படி கேக்குறேன்னு சொல்ல அதை கேட்டுட்டு இன்னும் தென் பாப் இங்க திரும்ப வருவானான்னு கேட்க அதுக்கு இவங்களும் அவனும் என் கூட தான் இருப்பான் சோ அவனும் இனி இந்த இடத்துக்கு திரும்ப வரமாட்டான்னு சொல்றாங்க. தென் இவங்க அங்க ரெண்டு கிளம்புறப்ப தின்னு அவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து என்னோட அப்பா பாப்ப என் கூட யூஎஸ்க்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு சோ நீங்க அவனை என் கூட அனுப்பி விடுறீங்களான்னு கேட்க அதை கேட்டு இவங்களும் இளவரசரே நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா அவனுக்கு கொடுத்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பட் பாப் என் கூட தான் இருப்பான்னு சொல்ல அதை கேட்டு தின்னோ டென்ஷன் ஆயிட்டு நீங்க எதுக்காக அவனோட ஃபியூச்சர்ல கை வைக்கிறீங்க அவன் நல்லா படிக்கிற பையன் உங்களுக்கு தெரியும் தானே தென் எதுக்காக நீங்க எதுக்கு அலோ பண்ண மாட்டீங்கன்னு கேட்க அதுக்கு இவங்களும் அவன் நல்லா படிக்கிற பையன் எனக்கும் தெரியும் தான் பட் அவனை பாதுகாக்கிறதுக்கும் உங்களோட மரியாதையை பாதுகாக்கிறதுக்கும் இதை விட வேற வழி இல்லன்னு சொல்ல அதை கேட்டு தின்னோ இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறான். அப்ப பாப்போட அம்மாவோ நீங்க நான் சொல்றத நம்புங்க இதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிடுறாங்க. அண்ட் இதே எல்லாத்தையும் சேட் மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா டின்னோ இந்த கார்டன் ஏரியாக்கு வந்துட்டு இங்க இவனும் பாப்போம் ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ பத்தி நினைச்சு பாக்குறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பாப்போட அம்மா பாப்போட ஆன்டி கிட்ட இவங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு வீட்டை பார்க்க சொல்றாங்க. அப்ப பாப்போட ஆன்டியோ நீ இந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கியான்னு கேட்டுட்டு பேலஸ்ல உன்னை எல்லாரும் நல்லதான பாத்துக்கிட்டாங்கன்னு கேட்க அதுக்கு பாப்போட அம்மாவோ அவங்க எல்லாரும் என்னையும் என் பையனையும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க அதனாலதான் இதுக்கப்புறம் நாங்க அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் அதை கேட்ட உடனே பாப்போ அவன் அம்மா கிட்ட வந்துட்டு நாம எடுக்க அங்க போக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு கோவப்படுறான். ஆனா அவனோட அம்மா வேர்டுக்கு பதில் சொல்லாம அங்க ரெண்டு வெளியே போக பாப்போ அவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு அகைன் அந்த கொஸ்டின் கேக்குறான். அண்ட் அதுக்கு பாப்போட அம்மாவோ அதான் நான் சொன்னதை கேட்டல இனி நாம இங்கதான் இருப்போம்னு சொல்ல அதான் ஏன்னு பாப் கேக்குறான். அண்ட் அதுக்கு இவங்களும் அந்த கேள்வியை நீ உன்கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போ இப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்க அதை கேட்டு இவங்களும் பாப்பா பாட்டு அன்னைக்கு நைட்டு நீயும் பிரின்ஸ் தின்னும் கார்டன் ஏரியால என்ன பண்ணீங்கன்றத நான் பாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட உடனே பாப்போ சரி அடம் பாட்டீங்கல்ல தென் நாங்க ரெண்டு பேரும்
லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியலையா? எதுக்காக எங்களை இப்படி பிரிச்சு விட ட்ரை பண்றீங்கன்னு கேட்க, அடிக்கடி இவங்களும் ஷாக் ஆயிட்டு, என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அடிக்கடி பாப்போ டென்ஷன் ஆயிட்டு, இப்ப எதுக்கு நான் அவனை லவ் பண்ணக்கூடாது, நான் ஒரு பையன்றனாலயா, நான் வெறும் ஒரு சர்வன்ட் அண்ட் அவன் என்னோட மாஸ்டர்ன்றனாலயான்னு கேட்க, ரெண்டுமே தான் அதுக்கு காரணம்னு இவங்க கத்திட்டு, மேல வானம் கீழே பூமி, இது ரெண்டால ஒண்ணு சேர முடியாதுன்னு சொல்ல, அடிக்கடி பாப்போ இந்த லவ்ல மேல கீழன்னு எதுவும் கிடையாது, இது ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு, அணி எங்களுக்குள்ள வானமும் பூமியும் ஒரு சர்வன்டோ மாஸ்டரோ எது வந்தாலும் நான் அழிப்பேன்னு சொல்ல, அட கேட்ட உடனே இவங்களும் பாப்பா அரைஞ்சிடுறாங்க. சோ அதால பாப்பா ஆல்ரெடி அங்க ரெண்டு ஓடி போயிட, இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. அண்ட் பாப்போட அம்மாவோ பாப் திரும்ப வந்துருடான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. கட்பா நாய்க்கட்டேன்னு புக் படிச்சுட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஜன்னலுக்கு வெளியே இருந்து நாக்கிங் சவுண்ட் கேக்குது. சோ இவனும் ஏஞ்சி வந்து அந்த விண்டோவை ஓபன் பண்ணி பாக்க, அங்க வெளியே பாப் நின்னுட்டு இருக்கான். அண்ட் அவனை பார்த்த உடனே தின்னும் வேகமா பாப் கிட்ட ஓடி வந்துட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் அதே நேரத்துல இங்க சேட்டோ இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அது அவனுக்கு சரியா வராதனால இவனும் கடுப்பாயிட்டு பெஞ்சிட்டு இருக்கிற மழையை திட்டுறான். தென் இவன் விண்டோவை க்ளோஸ் பண்றதுக்கு போறப்ப இவன் வெளியே பாப்பும் தின்னும் பாப்போட வீட்டுக்குள்ள போறதா பாக்குறான். தென் இவன் அவங்கள ஃபாலோ பண்ணி போறப்ப அவனோட அப்பா அவனை பார்த்து அவனை ஸ்டாப் பண்ணி, இந்த நேரத்துல நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை படிக்க தானே சொன்னேன்னு கேட்க, அதுக்கு சேட்டோ நான் இப்ப பாப்போம் தின்னும் குவார்டர்ஸ்க்கு போறத பார்த்தேன், அதான் நானும் அங்க போய் பாக்கலான்னு வந்தேன்னு சொல்ல, இவரு அவன் சொல்றத காதுல வாங்கிக்காம நீ ஒழுங்கா உன் ரூமுக்கு போய் படிக்கிற வேலையை பாடுறான்னு சொல்லி அவனை அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. அண்ட் அதே நேரத்துல இவங்க இங்க பாப்போட ரூமுக்கு வந்ததும் பாப்பா அங்க இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாத்தையும் பட்ட வைக்க, அதுக்கப்புறமா டின்னு அவங்க கிட்ட என்னால இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாம போயிருமோன்னு நினைச்சு நான் பயந்து தந்தான்னு சொல்றான். தென் என்னாச்சு, எதுக்காக நீயும் உன்னோட அம்மாவும் இங்க ரெண்டு போயிட்டீங்கன்னு கேட்க, அதுக்கு பாப்போ என்னோட அம்மாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அண்டட கேட்ட உடனே டின்னோ இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்ட டென்ஷன் ஆக, நீ இதை நினைச்செல்லாம் கவலைப்படாத, நான் நம்ம வழியில எதையும் வரவிட மாட்டேன், அண்ட் நான் எப்பவும் உன்னை கிவ் அப் பண்ண மாட்டேன், அண்ட் அதே மாதிரி நீயும் என்ன கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றான். டென்னோட கேட்டதுக்கு அப்புறமா டின்னோ நான் என்னோட அப்பா கிட்ட உன்னோட ஸ்காலர்ஷிப் பத்தி பேசினேன், அண்ட் நீ அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டா நீயும் என் கூட யூகே வரலான்னு சொல்ல, அது கேட்டு பாப்போ நிஜமாவான்னு கேட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். தென் ரெண்டு பேரும் ஹக் பண்ணதுக்கு அப்புறமா டின் பாப் கிட்ட உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருச்சுடா, சோ நீ இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நான் நாளை காலையில என்னோட அப்பா கிட்ட பேசுறேன், அண்ட் அவரு இதை பத்தி உன்னோட அம்மா கிட்ட பேசினாருன்னா உன்னோட அம்மா கண்டிப்பா அதுக்கு நோ சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்க ரெண்டு போறப்ப பாப்பா அகைன் டின்ன ஹக் பண்ணிட்டு நானும் என்னால இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சு பயந்தேன்னு சொல்றான். அண்டோட கேட்ட டின்னும் அதான் நீ என்ன இப்ப பாட்டுக்கு இருக்கல, இன்னும் உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையான்னு கேட்க, நான் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு பாப் கேக்குறான். அண்டோட டின்னோ டென்ன உன்னை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்க, அண்டோட கேட்டு பாப்போ டின்ன கிஸ் பண்றான். அண்ட் அதுல இருந்து இவங்களுக்குள்ள ஸ்லோவா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக, அதே நேரத்துல இந்த சேட்டோ அவனோட ரூம் விண்டோ வழியா ஏறி குடிச்சு வெளியே வந்துட்டு இவன் பாப்போட வீட்டுக்கு போறான். தென் இவங்க பாப்போட ரூம்ல இருந்து வெளிச்சம் வரத பார்த்ததும் இந்த நேரத்துல இவனுங்க என்ன பண்ணிட்டு இருப்பானுங்கன்னு நினைச்சிட்டு இவன் வேகமா அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போறப்ப அங்க அவனோட அப்பாவோ இங்க நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கட்டிட்டே அங்க வராரு. அப்ப சேட்டோ அவரை பாட்டு சைலண்டா இருங்கப்பான சிக்னல் காட்டிட்டு, நான் உண்மையதான் சொல்றேன், பாப்போம் இன்னும் இங்க உள்ள போறதா நான் பார்த்தேன், அதான் அவங்க என்ன பண்றாங்கன்றத பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல, இப்பவோ இவனோட அப்பா அவன் சொல்றத கண்டுக்காம இப்ப நீ ஒழுங்கா படிக்க போறியா இல்லையான்னு கோவப்படுறாரு. அண்டட கேட்டதுக்கு அப்புறமா சேட்டோ சரி நான் போறேன்னு அங்க இருந்து போயிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இவரோ பாப்போட ரூம்ல இருந்து வெளிச்சம் வரத பாக்குறாரு. சோ அது என்னன்றத செக் பண்றதுக்கு இவரோ பாப்போட ரூமுக்கு வந்து இவங்களை பாத்துறாரு. அண்ட் இதோட எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.